உதகமண்டலத்தில் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே நீங்கள் போனால் மிருகங்களை அவைகள் தன்னிச்சையாக அலைவதை பார்க்கலாம். பழகின யானைகள் அங்கு உண்டு. அந்த யானைகள் மீது அம்பாரம் போட்டு உங்களை ஏற்றி விடுவார்கள். அந்த யானை மேலே ஏறும், கீழே இறங்கும், பள்ளத்தாக்கில் போகும், அருவிக்குள் போகும். பயங்கரமாயிருக்கும். ஆங்காங்கு மான்களை பார்க்கலாம், காட்டு எருதுகளை பார்க்கலாம், சில சமயம் புலிகளை பார்க்கலாம். ஒரு சமயம் சென்னையில் இருந்து 4 செல்வந்தர்கள் அங்கு போனார்கள். யானை மீது ஏறி உட்கார்ந்தார்கள், எல்லாவற்றையும் பார்ப்பதற்காக. அந்த யானை ஓட்டிச் சென்றவனிடம் கேட்டுக்கொண்டே போனார்கள், புலி வருமா, சிங்கம் வருமா என்று. அவர் அப்படி போய்கொண்டே இருக்கும் பொழுது பாருங்கள், திடீரென்று ஒரு புலி வந்து அங்க நின்றது. புலியை கண்டதும் இவளுக்கு கிளி பிடித்தது. மேலேயே கொஞ்சம் ஆட ஆரம்பித்தால் கொட கொடவென்று. யானைக்கும் அடிசறுக்கும் என்று ஒரு பழமொழி உண்டு. அன்னைக்கு பார்த்து அந்த யானைக்கு அடி சறுக்கி போச்சு. அந்த யானை அடி சறுக்கி உருண்டு கீழே விழுந்து, இவங்களும் நாகப்பழம் மாதிரி உருண்டு கீழே விழுந்தாங்க 4 பேர். புலி அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தது. ஒரு ஆள் ஓடி போய் அங்க இருந்த வேலி மேல ஏறாரு, சட்டையெல்லாம் கிழியுது, அதோட ஏறாரு. இன்னொரு ஆள் மலை அங்க பக்கத்துல இருந்த ஒரு பாறை மேல ஏறாரு. என்னைக்கு ஒரு பாறை ஏறி இருக்காரு, பாதி ஏறுவார், வழுக்கி கீழே விழுவார் பொத்துன்னு. இன்னொரு ஆள் மரத்துல ஏறினாரு. அவர் என்னைக்கு மரத்துல ஏறி இருக்காரு, பாதி மரம் ஏறி அவர் பொத்துன்னு விழுந்தார். திரும்ப ஏறுறாரு. இந்த புலி இதெல்லாம் பார்த்தது. அதுக்கு ஒரே அற்புதம், ஆச்சரியமா போச்சு. என்ன நம்ம அண்ணன் யானை அண்ணன் ஒரு நாளும் விழமாட்டாரு, அவர் உருண்டு கிடக்குறாரு. இந்த 4 பேரும் கோமாளிங்க மாதிரி மேல ஏறான், கீழே விழுறான். அதுக்கு ஒரே அற்புதமா அடையாளமா போச்சு. அதுக்கு மூளை குறைப்பு போச்சு. அது அந்த இடத்துல இல்லாம அது ஓடி போச்சு. இவங்கெல்லாம் மெட்ராஸ்க்கு போனாங்க. அதுல ஒருத்தர் ரொம்ப பெரிய பணக்காரர்.